41ാമത് ശ്ലോകം. ഗണ്ഡപാശധരാദീവ ഭീഷണാഭയദായിനി ഗഡ്വാംഗധാരിണീ രൗദ്ര കാളരാത്രിരിവാപര. വാളും കയറും കയ്യില ധരിച്ചിട്ട് എല്ലാരെയും ഭയമുർത്തുற மாதிரியான ரூபத்தோடு கூடிட்டு கையில கதையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு காலராத்திரி ஆக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி ரௌத்ர பாவத்துல அந்த காளிகை அங்க பிரத்யட்சப்பட்டா. 42வது ஸ்லோகம். விஸ்தீர்ணவதனா ஜிஹ்வாம் சாலயந்தி முஹுர்முஹு விஸ்தார ஜகனா வேகாத் ஜகாராசுர சைன்யகான். ரொம்ப தடிச்ச பின்புறம் இருக்கிற காளிகை பெரிய வாய பிளர்ந்து பிடிச்சுண்டு மறுபடியும் மறுபடியும் நாக்க போட்டு ஆட்டிண்டு அசுர சைன்யங்களை அடிக்க ஆரம்பிச்சா. 43வது ஸ்லோகம். கரே கிருத்வா மகாவீரான் தரசாசாருஷான்விதா முகே சிச்சேபதைதேயான் பிபேஷ தசனை சனை. கோபத்தோடு கூடிட்டு அசுர வீரர்களை கைக்குள்ள பிடிச்சு பிடிச்சு வாயில போட்டுண்டா. എന്നിട്ട് പല്ലാല ചവച്ചരച്ച് ചാപ്പട്ട. 44வது ശ്ലോകം. ഗജാൻ ഗണ്ഡാൻ നിദാൻ ഹസ്തേ ഗൃഹീത്വാ നിദദേ മുഖേ സാരോഹാൻ ഭക്ഷയിത്വാ ജൗ സാട്ടഹാസം ചകാരഹ. മണികെട്ടിന മതയാനകളെ ആനക്കാരോട് കൂടെ കയ്യാലെ എടുത്ത് വായില പോട്ടുണ്ട് ചവച്ചരച്ച് തിന്ന് അട്ടാട്ടഹാസം പണിന. அசுரர்களோட கூட்டத்துல நிறைய நிறைய மதையானைகள் இருக்கு. அந்த மதையானைகளை அந்த ஆனைகளை கண்ட்ரோல் பண்ற ஆனப்பாப்பானோடு கூடி எடுத்து வாயில போட்டு ചവച്ചരച്ച് வெத்தலவாக்க ചവയ്க்கிற மாதிரி ചവച്ചരച്ച് சாப்பிட்டா. എന്നിട്ട് അട്ടാട്ടഹാസം பண்ணின കാളികை. 45வது ശ്ലോകം. തദൈവ തുരകാനുഷ്ട്രാം സദാ സാരഥിഭിഃ സഹ നിക്ഷിപ്യ വക്രേ ദശനൈശ്ചർവയന്ത്യതിഭൈരവം. അതേമാതിരി குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நடக்கிறவாளோடு கூட பிடிச்சு வாயில போட்டு பல்லால கடிச்சு சாப்பிட்டா. பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. 46வது ஸ்லோகம். ஹன்யமானம் பலம் பிரேட்சிய சண்டமுண்டோ மகாசுரோ சாதயாமாச துர்தேவீம் பாணாசாரைரனந்தரை. சைன்யங்களை முழுவன் இப்படி கொலறத பார்த்த சண்டமுண்டாசுரர்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு சரமாரி ஆயிட்டு அம்புகளால தேவிய மறைச்சா. 47வது ஸ்லோகம். சண்டகரச்சாயம் சக்ரம் சக்ரதராயுதம் சண்டகரச்சாயம் சக்ரம் சக்ரதராயுதம் சிச்சேபதரசா தேவி நனாதஜ முஹுர்முகு. அதோடுകൂടി சண்டன் சண்ட கிரணத்துக்கு ஈக்குவலான விஷ்ணு சக்கரம் தேவியோடு நேர பிரயோகிச்சுட்டு சத்தமா கர்ஜன பண்ணினான். 48வது ஸ்லோகம். நதந்தம் வீட்சதம் காளீரதாங்கம் சர விப்ரபம் பாணேனேகேன சிச்சேத சுப்ரபம் தத் சுதர்ஷனம். அப்படி அந்த சண்டன் அட்டாட்டகாசம் பண்ணறதும் சூரியனை மாதிரி ஜொலிக்கிற விஷ்ணு சக்கரம் வரதையும் பார்த்த தேவி அந்த மின்னித்தலங்கிற சுதர்சனத்தை ஒரு அம்பால வெட்டி போட்டா. 49வது ஸ்லோகம். தம் ஜகான சரைஸ்தீஷ்ணை சண்டம் சண்டீ சிலாசிதை மூர்ச்சிதோசோபவாதோர்வ்யாம்
தேவி பாணார்திதோ பிருஷம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான உஜ்வல தேஜஸ் இருக்கிற சரங்களால சண்டிகாதேவி சண்டனை ஆக்கிரமிச்சா. தேவியோட அந்த பானங்கள் அவனோட சரீரத்துல பட்டு அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். 50வது ஸ்லோகம். பதிதம் பிராதரம் வீட்சிய முண்டோ துக்கார்திதஸ்ததா சகார சரவிருஷ்டிம் ச காளிகோ பரிகோபதா. முண்டனோடு சகோதரனான சண்டன் கீழே விழுந்ததை பார்த்துட்டு துக்கம் வந்த முண்டன் காளியோடு நேர கோபத்தோடு கூடி சரங்களை பிரயோகிச்சான். 51வது ஸ்லோகம். சண்டிகா முண்ட நிர்முக்தாம் சரவிருஷ்டிம் சுதாருணாம் ஈஷிகாஸ்திரைர்பலான் முக்தை சகாரதில சட்சனாத். முண்டன் எய்து விட்ட கோர அஸ்திரங்களோடு அந்த லைனை சக்தமாயிட்டு வர்ஷிச்ச ஈஷிகாஸ்திரத்தால தேவி உடனடியா தவிடுபொடியாக்கினா. 52வது ஸ்லோகம். அர்த்தசந்திரேன பாணேன தாடயாமாஸ தம் புனः பதிதோசௌ மகாவீர்யோ மேதின்யாம் மதவர்ஜிதா. அர்த்தச்சந்திரம் அப்படிங்கிற பானம் உபயோகிச்சு மறுபடியும் அந்த அசுரனை ஆக்கிரமிச்சா தேவி. அதோடு கூடிட்டு மகாவீரனான அந்த அசுரன் முண்டன் அகங்காரம் இல்லாம போய் கீழே விழுந்தான். 53வது ஸ்லோகம். ஹாஹாகாரோ மகானாசீத் தானவானாம் பலே ததா ஜஹர்ஷுரமரா சர்வே ககனஸ்தாகதவ்யதா. ஹா ஹா இப்படிங்கிற சத்தம் அசுரர்களோடு அந்த சைன்யத்திலேருந்து உயர்ந்து கேட்டது. வானத்தில் நின்ன தேவர்கள் துக்கம் எல்லாம் இல்லாம போயிட்டு சந்தோஷப்பட்டா. சண்டமுண்டர்கள் கீழே விழுந்தோனே அவ கூட வந்த சைன்யங்கள் எல்லாம் அடடா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஹா ஹா அப்படிங்கிற சத்தத்தை முழக்கினா. சண்டமுண்டர்களை தேவி கொன்னதை பார்த்துட்டு சண்டமுண்டர்களை தேவி கொல்லறதுக்கான முயற்சி செஞ்சதை பார்த்துட்டு தேவி தட்டி போட்டாளே அதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் குஷியானா. சண்டமுண்டர்கள் இப்போ தேவியோடு அடி கொண்டு கீழே விழுந்திருக்கா, அவ்வளவுதான், இனிமேதான் தேவி அவளை கொல்லுவா. 54வது ஸ்லோகம். விஹாய மூர்ச்சாம் சண்டஸ்து சங்கிருஹ்ய மகதீம் கதாம் தரசா தாடயாமாஸ காளிகாம் தட்சிணே புஜே. மயக்கம் விட்டு எந்திருந்த சண்டன் பெரிய ஒரு கதையை தூக்கிண்டு காளிகையோடு வலது தோளில பெருசா ஒரு அடி கொடுத்தான். 55வது ஸ்லோகம். வஞ்சயித்வா கதாகாதம் தம்பபந்த மகாசுரம் தரசா பாணபாசேன மந்திரமுக்தேன காளிகா. சண்டன் தேவியோடு ஷோல்டர்ல கதையால அடிச்சான் அப்படின்னாக்கும் 54வது ஸ்லோகத்துல பார்த்தோம். வலது பக்கத்துல இருக்கிற ஷோல்டர்ல அடிச்சான்னு. இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது சண்டன் கதைய தூக்கிண்டு ஓங்கி அடிச்சோன அந்த அடி சரீரத்துல படாம தேவி நகர்ந்து நின்னுட்டா. அந்த சண்டனோடு கதை சரீரத்துல படாம இருக்கிறதுக்கு நகர்ந்து நின்ன தேவி மந்திரத்தை உச்சரிச்சுண்டு ஒரு பானத்தை அனுப்பி விட்டு அந்த பான பாசத்தால அந்த மகாசுரனை உடனடியா பந்திச்சா. கயறு மாதிரி இருக்கிற ஒரு பானத்தை அங்க அனுப்பி விட்டது.
ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பானத்தை அனுப்பி விட்டோன்னு அந்த பானம் அந்த அம்பு போய் அவனை ஒரு பெரிய கயறால சுத்தி கட்டி போட்டது. 56வது ஸ்லோகம். உத்திதஸ்து ததா முண்டோ பத்தம் திருஷ்ட்வானுஜம் பலாத் ஆஜகாம சுசன்னத்த சக்திம் கிருத்வா கரே திருடாம். முண்டனும் இதே மாதிரி மயக்கமிட்டு எழுந்திருந்தான். சண்டனை கட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு கோபத்தோடு கூடி ரொம்ப திருடமா இருக்கிற ஒரு வேலை கையில வச்சுட்டு யுத்தத்துக்கு ஆயிட்டு தேவியோட முன்னால சாடி விழுந்தார். 57வது ஸ்லோகம். ஆகச்சந்தம் ததா காலே தானவம் வீக்ஷ்ய சத்வரம் பபந்த தரசா தம் தூ திதீயம் பிராதரம் ரிஷம். தேவியோடு நேர ஓடி பாஞ்சு வர அவனை பார்த்துட்டு தேவி பானபாசத்தால அவனையும் கட்டி போட்டா. அண்ணாதம்பிகள் 2 பேரையும் பெரிய ஒரு கயரை உபயோகிச்சு கட்டி போட்டா. ஒரு அம்ப மந்திரத்தை சொல்லி அனுப்பினோன சண்டனையும் கட்டி போட்டது. மறுபடியும் முண்டன் ஓடி வந்தோன அவனையும் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பானத்தை அனுப்பினோன அந்த முண்டனையும் அந்த அஸ்திரம் இப்படி கட்டி போட்டது. 58வது ஸ்லோகம். கிரஹீத்வா தௌ மகாவீர்யௌ சண்டமுண்டௌ சசௌ இவ சசாவிவ குர்வதி விபுலம் ஹாசம் ஆஜகாம அம்பிகாம் பிரதி. குர்வதி விபுலம் ஹாசமாஜகாம் அம்பிகாம் பிரதி. குர்வதி விபுலம் ஹாசமாஜகாம் அம்பிகாம் பிரதி. ஹாசம் ஆஜகாம அம்பிகாம் பிரதி. गृहीत्वा तौ महावीर्यौ चण्डमुण्डौ शशाविव कुर्वती विपुलं हासमाजगामाम्बिकां प्रति. மகாவீரர்களான சண்டமுண்டர்களை 2 பேரையும் 2 முயலுகளை மாதிரி கூட்டிண்டு காளிகை அட்டகாசத்தோடு கூட்டிட்டு அம்பிகையோடு பக்கத்துல வந்தா. 59வது ஸ்லோகம். ஆகத்ய தாமதாவாஜ கிருஹாணேமௌ பசுப்ரியே ரணயஜ்ஞார்த்தமானீதௌ தானவௌ ரணதுர்ஜயௌ. காளிகை அம்பிகையோடு பக்கத்துல போயிட்டு சொன்னா, இந்த 2 பேரையும் தேவி எடுத்துக்கோ. யுத்த யஜ்ஞத்துக்காயிட்டு கொண்டு வந்த யஜ்ஞ பசுக்களாக்கும் இவா 2 பேரும். ஆராலையும் ஜெயிக்க முடியாத இந்த அசுரர்களை நானிதா இங்க கொண்டு வந்துட்டேன். யாக பசுவாயிட்டு இதை நினைச்சுட்டு ஸ்வீகரிச்சுக்குங்கோ. 60வது ஸ்லோகம். தௌ ஆனீதௌ ததா வீட்சிய சண்டிகா தூ விருகௌ இவ அம்பிகா காளிகாம் பிராஹ மாதுரி சம்யுதம் வஜஹ. தாவானீதௌ ததா வீட்சிய சண்டிகா தூ விருகாவிவ அம்பிகா காளிகாம் பிராஹ மாதுரி சம்யுதம் வஜஹ. அம்பிகை கிட்ட கொண்டு வந்து சண்டிகாதேவி நிப்பாட்டி வச்சிருக்கிற சென்னாய் மாதிரி இருக்கிற 2 பேரையும் பார்த்துட்டு அம்பிகை காளிகை கிட்ட ஸ்வீட் ஆயிட்டு சொன்னா.
61வது ஸ்லோகம். வதம்மா குரு மாமுஞ்ச சதுராசிரண பிரியே தேவானாம் காரிய சம்சித்தி கர்த்தவ்யா தரசா த்வயா. இவாளை கொல்ல வேண்டாம், இவாளை விடுதலை பண்ணவும் வேண்டாம். யுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கிற காளிகே, உன்னோட சாமர்த்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான். தேவர்களோடு ஆக்ரகத்தை உடனடியாயிட்டு நீ சாதிக்கத்தான் வேணும். இந்த அசுரர்களை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ணணும், சும்ப நிசும்பவதம் செய்யணும் அப்படின்னு சொன்னா சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிற தேவி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்சா. 62வது ஸ்லோகம். இதி தஸ்யாவஜ ஸ்ருத்வா காளிகா ப்ராஹதாம் புனா யுத்தயஜ்ஞேதி விக்யாதே கட்கயூபே பிரதிஷ்டிதே. இப்படி அம்பிகையோடு வாக்கு கேட்டு காளிகை மறுபடியும் சொன்னா, அதி பிரசித்தமான யுத்தத்துல கட்கமா இருக்கிற யூபம் பிரதிஷ்டிச்சிருக்கிறதுனால 63வது ஸ்லோகம். ஆலம்பம் ச கரிஷ்யாமி யதா ஹிம்சா ந ஜாயதே இத்யுக்த்வா சா ததா தேவி கட்கேன சிரசீதயோ. ஹிம்சை அப்படிங்கிறது ஆகாத்த மாதிரி நான் இந்த யாக பசுக்களை ஹோமிச்சிடுறேன் அப்படி சொல்லிண்டு காளிகாதேவி தன்னோட கையில இருக்கிற வாளுகளால சண்டமுண்டர்களோட சிரசுகளை 64வது ஸ்லோகம். சகர்த்த சரசா காளி பபௌ சருதிரம் முதா ஏவம் தைத்யௌ ஹதௌ திருஷ்ட்வா முதிதோ வாஜசாம்பிகா. அது சீக்கிரமா முறிச்செடுத்தா, എന്നിട്ട് அவளோட ரத்தத்தை காளி ஆஹ்லாதத்தோடு கூடி குடிச்சா. இப்படி அந்த சண்டமுண்டர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் கொல்லப்பட்டதை பார்த்த அம்பிகை சந்தோஷத்தோடு கூடி இப்படி சொன்னா. காளிகை கிட்டையாக்கும் தேவி சொன்னா, சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அம்பிகை சொன்னா. 65வது ஸ்லோகம். கிருதம் காரியம் சுராணாம் தே ததாம்யத்யவரம் சுபம் சண்டமுண்டௌ ஹதௌ யஸ்மாத் தஸ்மாத் தே நாம காளிகே சாமுண்டேதி சுவிக்யாதம் பவிஷ்யதி தராதலே. காளிகே, நீ தேவர்களோடு ஆக்ரகத்தை பூர்த்தி பண்ணினாய். அதனால உனக்கு நான் உத்தமமான ஒரு வரம் தரப்போறேன். சண்டமுண்டர்களை வதிச்சதால சாமுண்டா அப்படிங்கிற பேரில இந்த பூமியில எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாடுவா. இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது.